வணக்கத்துடன் நம்ம ஒரு தமிழச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மீன் வச்சு எப்படி ஒரு சுவையான தொக்கு செய்கிறதுன்னு தான். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: நான் 300 கிராம் மீன் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி அதோட சதைப்பகுதியை மட்டும் எடுத்திருக்கேன். தொக்குக்கு முள் இல்லாத மீனாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் தொக்கு நல்லா டேஸ்ட்டாக வரும். இதுக்கு நம்ம மீனை ஃபஸ்ட்டு தனியாக ஒரு மசாலா ரெடி பண்ணி ஊற வச்சிடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கிறேன். அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். அப்புறம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை மூடி லெமன் புழிஞ்சு அதையும் அதில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இது ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம நல்லா இப்போது ஒரு பேஸ்ட் பதத்துக்கு இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க மீன் துண்டுகளை இதில் போட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு அரை மணி நேரம் இதை நம்ம ஊற வைக்கலாம். மீன் இது மாதிரி ஊற வைக்கிறதுனால அந்த மசாலா எல்லாம் மீன் துண்டில் ஊறி நம்ம சாப்பிட்றப்போ தனி டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் இந்த மாதிரி மசாலாவில் நம்ம மீன் துண்டுகளை ஊற வைக்கிறோம். இந்த 1/2 hour ஊறட்டும். ஒரு கடாயை ஹீட் பண்ணி நான் அதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். எப்போவுமே மீன் சமைக்கிறப்போ தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணோம்னா இன்னும் அதிக டேஸ்ட் கொடுக்கும். எண்ணெய் ஹீட் ஆனதும் நம்ம ஊற வச்ச மீன் துண்டுகளை இதில் ஆட் பண்ணிடலாம். மீன் துண்டுகளை இந்த மாதிரி எண்ணெயில் கொஞ்சம் வாட்டிட்டு ஆட் பண்ணுறதுனால கவுல் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். நீங்கள் டேரெக்டாக கூட தொக்கில் லாஸ்ட்டாக இதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் தொக்கு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மீன் பாதி வெந்திருக்கும். நீங்கள் ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா மீன் உடஞ்சி நல்லா குழஞ்சி போயிடும். அதனால நீங்கள் பாதி வெந்ததும் நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். நான் அதே கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் நான் 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக அரிஞ்சு இதில் ஃபஸ்ட்டு வதக்க போகிறேன். வெங்காயம் கண்ணாடி மாதிரி வதங்குற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சைத்தன்மை போகிற வரைக்கும் இதையும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து இதில் நான் சின்ன சைஸில் 3 தக்காளியை பொடிசாக அரிஞ்சு ஆட் பண்ணுறேன். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே நம்ம இதுக்கு தேவையான மசாலா தூள் ஆட் பண்ணிடலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். நீங்கள் காரத்திற்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சமாக சோம்புத்தூள் ஆட் பண்ணுறேன். மசாலா தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மசாலா தூளையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி மீன் ஊற வச்சப்போ உப்பு ஆட் பண்ணதுனால இதில் தொக்குக்கு தேவையான அளவு உப்பில் பாதி அளவு ஆட் பண்ணால் போதும். அடுத்து நம்ம தொக்குக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிடலாம். அதிகமாக தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணால் போதும். இப்போ நம்ம இதில் ஆல்ரெடி எண்ணெயில் பொரிச்சு வச்ச மீன் துண்டுகளை ஆட் பண்ணிடலாம். மீன் துண்டுகளை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ரொம்ப பொறுமையாக இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா எல்லாம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது ஒரு மூடி வச்சு இதை நம்ம 2 நிமிஷம் வேக வைக்கலாம். 2 நிமிஷத்துக்கு மேலே வேக வச்சிடாதீங்க. பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா தனியாக பிரிஞ்சு நம்ம தொக்கு இப்போது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி மீனை எண்ணெயில் பொரிச்சிட்டு ஆட் பண்ணதுனால இது சீக்கிரமாக குக் ஆகிடுச்சு. நீங்கள் ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா மீனெல்லாம் குழஞ்சி போயிடும். நீங்கள் மீன் பொரிக்காமல் டேரெக்டாக அப்படி ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக 10 நிமிஷம் வேக வைங்க. அப்போ தான் மீன் நல்லா வெந்திருக்கும். இது நான் ஏற்கனவே பொரிச்சதுனால உடனே எடுத்துட்டேன். பாருங்கள், மீன் வெந்திருக்கு. இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மீன் நல்லா வெந்ததுனால நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சுவையான மீன் தொக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஒரு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.